Thank you so much. அடுத்தபடியாக the co-producer of the film சஞ்சய் சண்முகம் அவர்களை பேச வைக்கிறேன். லாஸ்டா ஓகே, ஆல் ரைட். Next up, the main man of the film னு சொல்லலாம், the director of the film. ஒரு நாள் கூத்துல இருந்து தொடர்ந்து he's given us lovely films and இந்த படமும் ரொம்பவே அமேசிங்காக அமைஞ்சிருக்கு உங்களுக்கு. So I'd like to invite Nelson Venkateshan அவர்கள் to say a few words. எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேச வேண்டியிருக்கு, ஆனால் எவ்வளோ நேரம் இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ பொறுமை இருக்குது, எவ்வளோ தூரம் வந்து ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு பொறுமை இருக்குது அப்படின்னு தெரில. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாகவும் சுருக்கமாகவும் வாட்ச் பார்க்குறேங்க மணிகண்டன். ரொம்ப நன்றி. முதல்ல உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் சந்தோஷமாக சாப்பிட்றத பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா தமிழ் சினிமாவுடைய சூழலில் ஒரு படத்தினுடைய வெற்றி, அதற்கான ஒரு சூழல் அமையிறது அப்படிங்கிறது ஒரு இயக்குனர் நல்ல படம் எடுக்கிறதுனால மட்டும் கிடையாது. அந்த படம் வந்து சரியான ரிலீஸ் தேதி வரணும், அது அந்த இயக்குனர் கையில் கிடையாது. அந்த படம் வந்து சரியான பப்ளிசிட்டி கிடைக்கணும், அதுவும் அந்த இயக்குனர் கையில் கிடையாது. அந்த படம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சைடில் ஒரு கான்ஃபிடென்ஸை க்ரியேட் பண்ணணும், அதுவும் அந்த இயக்குனர் கையில் கிடையாது. அப்புறம் போஸ்டர் ஓட்டுறதுலேருந்து ப்ரொமோஷன் பண்ணுற வரைக்கும் ஒரு படத்தினுடைய வெற்றி அது ஒரு நல்ல படமா இல்லை நல்லா இல்லாத படமாங்கிறத தாண்டி ஒரு வெற்றியை தீர்மானிக்க பல விஷயங்கள் கை கூட வேண்டியிருக்கு, ஒன்று சேர வேண்டியிருக்கு, ஒத்துழைக்க வேண்டியிருக்கு, உழைப்பு போட வேண்டியிருக்கு. பல நன்றி கடன்களால் மட்டும்தான் அந்த வெற்றியும் பூர்த்தி அடைகிற மாதிரியான சூழல் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல படத்தை எடுத்துகிட்டு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்க முடியாமல் இந்த படம் எப்படி போய் மக்களை சேரும், அதை போய் சேர வேண்டிய அந்த பாதை அந்த படத்திற்கு சுமூகமாக இருக்குமா இல்லை அது சேலஞ்சிங்காக இருக்குமா அப்படிங்கிற பதட்டத்தோட வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் கடந்துட்டு இருக்கிற பல இயக்குநர்கள் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய முழு நன்றி. உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும், நீங்கள் இந்த டிஎன்ஏ படத்துக்கு எங்கள் மேலே காமிச்ச அன்புக்கும் இந்த படத்து மேலே காமிச்ச அன்புக்கும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. ரொம்ப தேங்க்யூ. கிட்டத்தட்ட இது 9 வருஷம் தாண்டி 10வது வருஷம் சினிமாவில். ஐ டோன்ட் ஃபீல் வெரி ஓல்டு. ஏன்னா சினிமாவுக்கு கொஞ்சம் வெளியில் இருந்து தான் நான் சினிமாவை இயக்கியிருக்கேன். இந்த படம் என்னை சினிமாவை கொஞ்சம் உள்ளே கூட்டிகிட்டு வந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரில. இந்த படம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த சில இதயங்கள், அவங்களுக்கு என்னுடைய முதல் நன்றிகளை நான் சொல்லணும். ஆனந்துக்கும் திவ்யாவுக்குமான கதை வந்து கிட்டத்தட்ட எனக்கு 2009-10 என்கிட்ட அந்த கதை உள்ளுக்குள்ளே இருக்குது. இந்த ஆனந்தும் திவ்யாவும் பெயர் வேறு வேறு, பட் இதை நான் வந்து என் வாழ்க்கையில் பார்த்த உண்மையான கதாபாத்திரங்கள். இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு 20 பேர் இருக்கிற குடும்பத்தில் ஒருத்தரை மட்டும் அவங்களுடைய விஷயங்களை புரிஞ்சிக்காம, அவங்களுக்கு தேவையான அன்பையும் அரவணைப்பையும் காமிக்காம, அவர்களை வந்து ஒரு தனித்துவமாகவும் ஒரு அந்த குடும்பத்தினுடைய போக்கோடு ஒன்று சேராத ஒரு ஆட்களாகவும் ட்ரீட் பண்ணும்போது அவங்க கோத்ரூ பண்ணக்கூடிய அந்த வழி இருக்குல்ல. ஒரு 20 பேர் இருக்கிற குடும்பத்தில் எப்போவுமே ஒரு நல்லதோ ஒரு கெட்டதோ ஒரு டிஸ்கஷனோ இல்லை வந்து ஒரு முடிவோ இல்லை ஒரு ஊருக்கு போகிறோன்னா கூட அவனுக்கு விருப்பம் இருக்கான்னு கூட இல்லை அவளுக்கு விருப்பம் இருக்குமான்னு கூட கேட்காத மாதிரியான உயிர்கள் வந்து நிறைய சமூகத்தில் இருக்குது. ஒரு குடும்பத்தில் அவங்க ஒருத்தர் மட்டும் ஒட்டாமல் இருப்பாங்க. அப்படி நான் நிறைய கதாபாத்திரங்களை பார்த்துருக்கேன். அவங்களோட வழியை நான் வந்து பகிர்ந்திருக்கிறேன். எங்கள் குடும்பத்திலே நான் பார்த்துருக்கிறேன், என்னுடைய நண்பர்கள் குடும்பத்தில் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி நான் பார்த்த 2 கதாபாத்திரம் தான் ஆனந்தும் திவ்யாவும். அவங்க 2 பேருக்குலாம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகுமா அப்படிங்கிற டிஸ்கஷனில் எனக்கு இந்த கதையே வந்து கிட்டத்தட்ட பல வருஷங்களுக்கு முன்னாடி தோணுச்சு. அந்த டிஸ்கஷன் என் முன்னாடி ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது, சரி நீங்கள் பண்ணலன்னா என்ன, அந்த கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கிறேன், அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்வாங்க அப்படின்னு நான் அன்னைக்கு எடுத்த முடிவு கிட்டத்தட்ட 14-15 ஆண்டுகளுக்கு தாண்டி இப்படி டிஎன்ஏன்னு ஒரு படமாக அதில் வந்து அந்த கைக்குழந்தை சம்மந்தப்பட்ட ஒரு கிரைம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாகவும் உங்களை வந்து சேர்ந்தடைஞ்சிருக்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு பவர்ஃபுல் ஸ்டோரி, அதுக்குள்ள ஒரு பவர்ஃபுல் எமோஷன், அதை தாங்கி பிடிக்கிற கதாபாத்திரங்கள் இருந்தாலும் இன்னும் 10 வருஷம் கழிச்சு இந்த நான் கதையை எடுத்திருந்தாலும் அதற்கான வரவேற்பும் அன்பும் மக்களிடம் இருந்தும் சரி உங்களிடம் இருந்தும் சரி கிடைச்சிருக்குங்கிற நம்பிக்கையை விதைச்சதுக்கு உங்கள் எல்லாருக்கும் அடுத்த நன்றி. அந்த உண்மையான ஆனந்துக்கும் அந்த உண்மையான திவ்யாவுக்கும் இந்த வெற்றியை நான் சமர்ப்பிக்கிறேன். அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க, ஆனால் வேற ஆட்டில் கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த வெற்றியை நான் சமர்ப்பிக்கிறேன். ஆனந்துக்கும் திவ்யாவுக்கும் இந்த வெற்றி சமர்ப்பணம். அடுத்தது இந்த படம் நடக்கிறதுக்கு வந்து சுரேஷ் சந்திரா சார் நம்ம அதர்வா பிரதரை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. சார் வந்து ஒரு முக்கியமான காரணம். அவரை நான் இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு ஒரு நாள் முன்னாடி ஒரு காஃபி ஷாப்பில் பார்த்தேன். நாங்கள் வேற ஏதோ பேசிட்டு பிரிஞ்சு போயிட்டோம். திருப்பி அடுத்த நாள் வந்து நம்ம அம்பேத்கருடைய ஆஃபீஸில் பார்த்தேன். அப்போது நான் வந்து ப்ரொடியூசர், தயாரிப்பாளர், நம்ம அம்பேத்கருக்கு சொன்ன கதையை
நீ சொல்லாதப்பா அப்படின்ட்டு சுரேஷ் சந்திரா சார்கிட்ட வந்து என்னோட ப்ரொடியூசர் சொல்கிறாரு. கிட்டத்தட்ட நான் ஒரு தெரியல நூற்றுக்கணக்கான ஆட்கள்கிட்ட சினிமாவில் இந்த 9 இடத்துல கதை சொல்லியிருப்போம். முதல் முறையாக என்னோட கதையை என் முன்னால் ஒரு 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 சுரேஷ் சந்திரா சார்கிட்ட நான் எப்படி சொல்வேனோ சொன்னேனோ எங்கே நிறுத்தினேனோ எதை வந்து ஒரு ஹைலைட்டாக நான் ஹைலைட் பண்ணி ட்ராமேட்டிக்காக சொன்னனோ அதை அப்படியே வந்து எங்கள் ப்ரொடியூசர் அம்பேத்குமார் சொன்னார். அப்போ தான் நான் கன்வின்ஸ் ஆனேன், ஓகே இவருக்கு இந்த கதை உண்மையிலே பிடிச்சிருக்கு, இந்த படம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி. அந்த மொமெண்ட் நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து அதர்வா பிரதர் கூட நான் ஃபஸ்ட்டு ஒரு மீட்டிங் தான் நான் பேசினேன் கதை சொல்லும் போது. அதுக்கப்புறம் நான் படம் முடிவாகிற வரைக்கும் நெருக்கத்தில் தான் நான் பேசுகிற சூழ்நிலை நடந்துச்சு. ஸோ இந்த படம் நடப்பதற்கும் இந்த படத்துடைய ஆரம்ப புள்ளியில் ஒரு முக்கிய அங்கமாகவும் காரணமாகவும் இருந்த சுரேஷ் சந்திரா சாருக்கு என்னுடைய நன்றி. அடுத்தது இந்த படம் இன்னைக்கு டிஎன்ஏவாக வெளியில் வந்திருக்குன்னா இதுக்கு பல நல்ல உள்ளங்கள் பின்னாடி நிறைய வேலை செஞ்சுருக்காங்க. அதில் வந்து திங்க் மியூசிக் எங்கள் படத்துடைய ஆடியோ வாங்கியிருக்கிறாங்க. அந்த திங்க் மியூசிக் டீமுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட்டு. அவங்களோட வைஸ் பிரசிடென்ட் சந்தோஷுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. அவர் என்னுடைய நண்பர். நாங்கள் மைக்கு வெளியில் வேறு மாதிரி தான் பேசுவோம். கிட்டத்தட்ட சந்தோஷ் எனக்கு 18-19 வருஷமாக தெரியும். நான் சொன்னேன் இல்லையா, இந்த சினிமாவில் வந்து இந்த நல்ல உள்ளங்கள் அப்படின்னு இந்த கதையில் சில விஷயம்லாம் சொல்கிறோம்ல, நானும் சந்தோஷும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக பழகுறோம். அங்கேருந்து 2 பேருடைய பயணம் வேறு. ஆனால் இன்றைக்கி நான் டிஎன்ஏல ஒரு இயக்குனராகவும் அவர் அந்த பக்கம் திங்க் மியூசிக்கில் வந்து ஒரு கண்டென்ட் பையராகவும் இல்லை எனக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு வெல் விஷராகவும் ஒரு ஃப்ரெண்டாகவும் பார்க்கும்போது எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து ப்ரெஸ் பண்ணுற அந்த அனுபவம் என்ன எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. லைஃப் இஸ் ஆல்வேஸ் அ சர்க்கிள்னு சொல்லுவோம்ல, அது அடிக்கடி நமக்கு லைஃப் சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். சந்தோஷுக்கு ரொம்ப 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 நன்றி. அடுத்தது வந்து என்னுடைய காஸ்ட் அண்ட் க்ரூ. நான் அதை பற்றி சுருக்கமாக சொல்லிடுறேன், ஏன்னா இன்னும் பல இடங்களில் நான் அவங்கள பற்றி பேசியிருக்கிறேன், க்ரூவை பற்றியும் பேசியிருக்கிறேன். ஸோ அதுக்கு நான் டைம் அதிகமாக எடுத்துக்க விரும்பலை. க்ரூவை பற்றி சொல்லணும்னா பார்த்திபன் வந்து ஒரு மிகச்சிறந்த திறமைசாலி. அவர் பார்க்க மட்டும் கொஞ்சம் ராம்ஜி மாதிரி இருப்பார்ல. ராம்ஜி சார் வந்து எங்களுக்கு ஃபேவரட் சினிமாட்டோகிராஃபர். அவர் பார்க்க அப்படி தான் இருப்பார்ல. நம்ம ராண்டி சார்கிட்ட ஒர்க் பண்ணார், நேனோக்கடையில ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு கடுமையான உழைப்பாளி, காஞ்சிபுரத்துக்காரர். மெட்ராஸ்க்கான வாடை இன்னும் பார்த்திக்கு வரல. பார்த்தியை நான் வந்து கிட்டத்தட்ட 2015 ஒரு நாள் கூத்து ஷூட்டிங்கில் நான் எப்படி பார்த்தேனோ அந்த உடம்புல 1/2 கிலோ கூட எக்ஸ்ட்ரா போடலை. 2025 டெய்லி காலையில் எழுந்திரிச்சு 10 கிலோமீட்டர் ஓடிட்டு இருக்கு பீஸு. அதனால் 2025 பார்த்தி அப்படியே இருக்கிறாப்புல. ஆனால் அவருடைய திறமை பன்மடங்கு உயர்ந்திருக்கு. பார்த்தி வந்து ஒரு டெடிகேட்டட் கேமராமேன். இந்த படத்தில் வந்து நான் ஆக்சுவலாக முந்தைய 3 படங்களில் கோகுலை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த படத்தில் எனக்கு என்ன வேணுங்கிறத நான் பார்த்திக்கிட்ட தெளிவாக சொல்லிவிட்டு பார்த்திக்கிட்டே நிறைய முடிவுகளுக்கான பொறுப்புகளை விட்டுட்டேன். அதனால் பல முக்கியமான முடிவுகள் வந்து இந்த படத்தில் பார்த்தி எடுத்தது விஷுவலி. இன்றைக்கி ஒவ்வொரு விமர்சனத்துலேயும், ஒவ்வொரு ட்வீட்லேயும், ஒவ்வொரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லேயும், ஏன் ஒரு காமன் ஆடியன்ஸ் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய ரிவ்யூவிலையும் சினிமோட்டோகிராஃபியை ரொம்பவும் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு மிகப்பெரிய படத்தில் ஒரு பெரிய ஹீரோ, பெரிய பட்ஜெட்டு நான் சொல்கிறது வெறும் நம்பரை குறிக்கிறதுல சொல்கிறேன். 100 கோடி இல்லை 70 கோடி 80 கோடி போட்டு எடுக்கிற படங்களில் ஒரு சினிமோட்டோகிராஃபர் கேட்கக்கூடிய எல்லா லைட் இருக்கும், எல்லா டெக்னீஷியன் இருக்கும், எல்லா எக்யூப்மெண்ட் இருக்கும், நிறைய டைம் இருக்கும். அவங்களுக்கு அவ்வளவு சௌகரியங்கள் அந்த பெரிய படங்களில் செஞ்சு தரப்படும். ஆனால் இப்போ எங்களை மாதிரி நாங்கள் பண்ணுற பட்ஜெட் சைடில் இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு போதுமான எக்யூப்மெண்ட்ஸ், லைட்ஸ், இது இந்த படம் இல்லை, பொதுவாக அதுதான் இந்த பிஸ்னஸோட டிசைன். எங்களுக்கு போதுமான எக்யூப்மெண்ட்ஸோ, லைட்ஸோ, லொக்கேஷனோ, டைமோ ஒரு ரேஸில் ஓடுற மாதிரி தான் நாங்கள் ஷூட் பண்ண வேண்டி இருக்கும். இதை நான் குறையா சொல்லலை. ஆனால் அதில் இவ்வளவு இடர்பாடுகளுக்கு நடுவில், சேலஞ்சஸ்க்கு நடுவில் இப்படி ஒரு அவுட்புட்டை வந்து ஒரு கேமராமேன் கொடுக்குறாரு அப்படின்னா அவருக்கு தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தி ஒரு நிறைய திறமைசாலி. இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் இனிமேல் அவரை பயன்படுத்திக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் பார்த்தி, ஐம் வெரி ஹாப்பி ஃபார் யூ. இந்த சக்ஸஸ்க்காக நீங்கள் பல வருஷம் காத்துட்டு இருந்தீங்க. இந்த மேடைக்காக நீங்கள் பல தியாகங்களை செஞ்சுருக்கிறீங்க. நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் நடக்கும். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது எடிட்டர் சாபுக்கு வந்து இது 4வது படம். அவர் ஒரு வாட்டி படம் நடக்கும்போது இந்த ஆளோட சண்டை போட்டு நம்ம நாளைக்கு பேச மாட்டோங்கிற மைண்ட் செட்டில் தான் அவர் வீட்டுக்கு போவார். இதை பல இடத்துல அவர் சொல்லியிருக்காரு. இந்த வாட்டி அந்த மாதிரி நிறைய நடந்துச்சு. சாபுவோடைய நேரத்துக்கும் உழைப்புக்கும் நான் என்றைக்குமே வந்து தேங்க்ஃபுல்னு சொல்லுவேன். ஒரு கட்டத்தில் இந்த படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன், ஏன்னா ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் நாங்கள் ரிலீஸ் பண்ண முடிவெடுத்தோம். இந்த படத்தில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாகவே வந்து என்னுடைய எடிட்டர் தான் ட்ரைவ் பண்ணார். அப்புறம் அவர் ஒரு முக்கியமான அளவுகோல் என்னுடைய படங்களுக்கு. அவர் சிரிக்கிற இடங்களில் முதல்ல அந்த ரஷ் பார்த்து அவர் சிரிச்சார்னா தேட்டரில் சிரிப்பாங்க. இன்ன வரைக்கும் சொல்கிறேன், அவர் எங்கெங்கெல்லாம் இந்த தேட்டரில் ஆடியன்ஸ் சிரிப்பாங்கன்னு நினச்சாங்களோ, எங்கெங்கெல்லாம் பயங்கர சுவாரஸ்யமாக சீட் எட்ஜில் வந்து பார்ப்பாங்கன்னு நினச்சாரோ நான் கூட நம்பலை. ஆனால் அவர் ரொம்ப உறுதியாக இருந்தார். அந்த உறுதித்தன்மை ஒரு எடிட்டருக்கு ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். சாபுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். இந்த வெற்றி வந்து உங்களுக்கான வெற்றி. நிறைய பேரில் வந்து விறுவிறுப்பான எடிட்டிங்னு மட்டும் எழுதாமல்
சார் எடிட்டர் கொஞ்சம் கத்திரி போட்டிருக்கலாம் அப்படின்னு எழுதாமல் இந்த எடிட்டிங் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லா விமர்சனத்தில் எழுதியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாபுக்கு வாழ்த்துக்கள். அதிஷாவோட ரைட்டிங் வந்து ஒரு பெரிய ஜேர்னி. ரைட்டிங் வந்து ஒரு தனிப்பட்ட பர்சனல் ப்ராசஸ் ஒரு டைரக்டருக்கு. அவரோட அரசியல், அவரோட பார்வை, அவரோட ஃபிலாசபி, அவரோட ரசனை, சாய்ஸஸ்ஸு, அப்புறம் டயலாக் ஸ்லாங்லேருந்து பல விஷயங்கள் வந்து அந்த ரைட்டரோட வந்து ஒத்துப்போனோம். அந்த டேஸ்ட் வந்து செட் ஆகணும். எனக்கு அதிஷாவுக்கும் செட் ஆகுமான்னு நிறைய டவுட் இருந்துச்சு. அதிஷா பற்றி உங்கள் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவரை கையாளுறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் அது எல்லாத்தையும் மீறி எனக்கும் அதிஷாக்கும் வந்து இந்த ஜேர்னி உருவானது காரணம் ஐ திங்க் ஒரு சின்ன எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லவ், ஒரு அன்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கணும்னு நீங்களும், நீங்கள் நல்லா இருக்கணும்னு நானும் நினைக்கிறேன். அந்த அன்பு தான் எங்களை வந்து ஜேர்னியாக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சது. அப்புறம் நாங்கள் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாயிட்டோம். அதிஷா கிட்ட ஒரு அழகான சமூக சாமானிய பார்வை இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மற்றபடி அவருடைய எழுத்து திறமையை பற்றி பேசுறதுக்கான சூழல் நேரம் நிறைய இருக்கு. நான் அப்புறம் பேசிக்கிறேன். ஒரு சாதாரண மனுஷனா தினமும் காலையில் எழுந்திரிச்சு ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கக்கூடிய ஒரு எழுத்தாளன் வந்து நான் இதுக்கு முன்னாடி படித்தது வந்து ஹார்கி முருகாமி தான். வாட் ஐ பீன் திங்க் அபவுட் ரன்னிங் வென் ஐம் ரன்னிங் அப்படின்னு ஒரு நாவல் இருக்கு. ஹார்கி முருகாமி வந்து ஒரு ரொம்ப முக்கியமான எழுத்தாளர். ஸோ எனக்கு அதிஷாவை பார்க்கும்போதெல்லாம், சிங்கப்பூரில் இருக்காரு, நோபல் பரிசு பெற்ற எழுத்தாளர். எனக்கு அதிஷாவை பார்க்கும்போதெல்லாம் ஒரு விதமான ஹார்கி முருகாமியை தான் நான் பார்க்குற மாதிரி இருக்கும். அவர் உண்மையாகவே ஒரு பெரிய ஹார்கி முருகாமியாக வரணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. வாழ்த்துக்கள் அதிஷா. இன்னும் ஒரு சிலர் இங்கே இல்லை. என்னோட மியூசிக் கம்போசர்ஸ் சாகி சிவா, ஸ்ரீகாந்த் தெரிகரன், அதுக்கப்புறம் வந்து அனலாகாஷ், சத்யபிரகாஷ், இவங்க யாரும் இங்கே இல்லை. பட் அவங்க எல்லோருக்கும் என்னோட நன்றி. அவங்களோட பாடல்கள் திரையில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு டெபியூ கம்போசராக அவங்க இந்த படத்தில் அவங்களோட பங்களிப்பை ரொம்ப சிறப்பாக செஞ்சுருந்தாங்க. அவங்களுக்கு நன்றி. மீடியா மேசன் டீமுக்கு நன்றி. அப்புறம் இந்த மியூசிக்கை கோஆர்டினேட் பண்ணி கொடுத்த பவித்ராக்கு நன்றி. அப்புறம் ஜிப்ரான் சார், இன்னைக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷனால் அவர் இங்கே வர முடியாமல் போச்சு. அதுக்கு காரணம் நான் தான். இந்த படத்துக்கு வந்து பின்னணி இசை வந்து எவ்வளவு முக்கியம், எவ்வளவு பெரிய பலம் அப்படிங்கிறது படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பின்னணி இசைக்கு போதுமான கால அவகாசம் அவருக்கு நான் கொடுத்துடணும்னு முயற்சி பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஐட்ரேஷன்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். படம் ஃபுல்லாக இந்த படத்தை ட்ராவல் பண்ணி. இந்த படத்தில் அதிக நேரம் வந்து டயலாக்ஸ் இல்லாமல், அதிக நேரம் வந்து என்ன சொல்கிறது, மியூசிக்கலாகவே ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுற மாதிரியான சீக்வன்சஸ் இருக்குது. ஒரு சே சீக்வன்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு 10 சீக்வன்ஸாக இருக்கட்டும். அந்த டென்ஷனை இன்னைக்கு சீட் எட்ஜில் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு எந்த அளவுக்கு விஷுவல் முக்கியமோ அதுக்கு சரி சம அளவு அந்த இசையை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்த என்னுடைய ரீ ரெக்கார்டிங் மிக்சர் தபஸ் நாயக் சார். ஏன்னா அவர் தான் குபேராகும் மிக்சர். 2 படமும் ஒரே நாளில் ரிலீஸ். அந்த மனுஷன் வந்து தூக்கம் இல்லாமல் வேலை செஞ்சனால தான் இந்த படம் டைமுக்கு வந்தது. தபஸ் நாயக் சாருக்கு ஆரம்பிச்சு, என்னுடைய சவுண்ட் டிசைனர் பிரதாப்பில் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் எனக்கு டப்பிங் பண்ணி கொடுத்த திலீபன் அவருடைய அசிஸ்டன்ட்ல ஆரம்பிச்சு, எனக்கு கம்போஸ் பண்ணி கொடுத்த ஜிப்ரான் சார் வரைக்கும் இந்த சவுண்டு டிபார்ட்மெண்ட்டில் கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ண ஒவ்வொரு டெக்னீஷியனுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். எனக்கு எந்த அளவுக்கு பிக்சர் முக்கியமோ அதுக்கு சம அளவு எனக்கு சவுண்டு முக்கியம். அதனால் யூஸ்வலாக அவங்களுக்கான அங்கீகாரமும் அந்த உழைப்புக்கான வேலிடேஷனும் கிடைக்காம போகும். ரொம்ப பிரதானமாக நீங்கள் இதை எழுதணும். தமிழ் சினிமாவில் நீங்கள் சவுண்ட் டெக்னீஷியன்ஸ் வந்து ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டெக்னீஷியன்ஸ் நமக்கு இந்தியாவிலேயே ஃபைனஸ்ட் டெக்னீஷியன்ஸ் இருந்திருக்காங்க. அது ஸ்ரீதர் சாராக இருக்கட்டும், இல்லை ஏஎஸ் லட்சுமி நாராயண் சாராக இருக்கட்டும், இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய மிக்சிங் இன்ஜினியர்ஸ், சவுண்ட் இன்ஜினியர்ஸ் எல்லாமே தமிழ்நாட்டிலிருந்து போனவங்க. ஸோ அவங்களுக்கு உரிய அங்கீகாரத்தையும் மரியாதையும் தரணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் நல்ல சவுண்ட் குவாலிட்டியில் ஒரு நல்ல தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக வந்ததுக்கு என்னோட என்டையர் சவுண்ட் டீம் காரணம். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜிப்ரான் சார் டு தபக் சார், எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். காஸ்ட் எவ்வளோ டைம் இருக்கு? முடிச்சிடுறேன். யூ ஹேவ் டு லீவ் ரைட்? ஐ நோ. ஸோ விஜய் மேம் வந்து ஃபஸ்ட் டைம் அவங்க வீட்டில் போய் கதை சொன்னேன். அவங்க வீட்டுக்குள்ளே போனவொன்னே அந்த எக்ஸ்பீரியன்ஸே வித்தியாசமாக இருந்தது. சாப்பிட வைக்காமல் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து அன்னமிட்ட கை அப்படின்னாங்க. டைட்டில் நல்லா இருக்கு, அடுத்த படத்துக்கு வச்சுக்கிறேன். அவங்க வந்து அவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், I'm a fan of eyes அப்படின்ட்டு. எப்படி அதர்வா கண்களை பற்றி நான் நிறைய இடத்துல பேசியிருக்கணும். ஒரு வாட்டி எடிட்டில் பார்க்கும்போது அவங்க கண்களை பார்த்துட்டு என்ன பவர்ஃபுல்லான ஒரு ஐஸ் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்புறம் அவங்க வந்து என்னன்னா ரொம்ப வருஷமாக நடிக்கிறாங்க. ஆனால் அவங்க நடித்த படங்களோட எண்ணிக்கையை வந்து சொன்னால் எனக்கு ஆச்சரியப்பட்டுட்டேன். நான் என்ன சொல்கிறீங்க, நிறைய படம் நடிக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து குறைவான எண்ணிக்கை தானே சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அப்போ ஆக்சுவலாக பின்னாடி இருக்கிற காரணம் என்னவா இருக்குன்னா, சாய்ஸ். we are nothing but the choices we make. நம்ம யார் என்று அறியப்படுகிறோம், அது இட்ஸ் நத்திங் பட் அதெல்லாம் நம்ம தேர்வு செய்யக்கூடிய அந்த சாய்ஸஸோட ரிசல்ட் தான். இந்த படம் எடுக்கணும்னு நாங்கள் எடுக்கிற முடிவு, இந்த படம் எடுக்கணும்னு ப்ரொடியூசர் எடுக்கிற முடிவு எங்களை கொண்டு வந்து இங்கே நிறுத்தியிருக்கு. ஸோ அந்த மாதிரி அவங்களோட சாய்ஸஸ் வந்து ஒரு குவாலிட்டியான ஆர்டிஸ்ட், ஒரு குவாலிட்டியான ஆக்டர் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கு. அவங்க இந்த படத்தில் ரொம்ப நல்ல பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. நன்றி. இன்னும் நிறைய அவங்களோட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். போஸ் அண்ணன்
4 நாள் தான் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவர் எனக்கு முன்னாடியே பரிச்சயம். உண்மையிலேயே அவருக்கு கேமரா வச்சுட்டு நான் ரசித்தேன். இதை நான் இது வரைக்கும் அவர்கிட்ட சொல்லலை. ஏன்னா ஒரு நல்ல கிரியேட்டருக்கு ஒரு ஃப்ரேம்குள்ளே ஒரு ஆர்டிஸ்ட் வந்ததும் அந்த ஃப்ரேமை ஓன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பார்க்கறதுக்கு அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட்டை தரும். ஏன்னா நாங்கள் எழுதுனதை வந்து உயிரோட பார்க்கணும்ல. அது வர்ற மொமெண்ட் எப்போன்னா கேமராலாம் வச்சுருவோம், லைட்டெல்லாம் பண்ணிவிடுவோம், மூமெண்ட்லாம் பார்த்துருவோம், செக் பண்ணுறோம், அசிஸ்டன்ஸை வச்சு நாங்கள் வந்து மார்க்லாம் போட்டுருவோம். அவங்கள இப்படி ஓரம் போட்டுட்டு லைட்டெல்லாம் போட்டு அந்த ஆர்டிஸ்ட் நாங்கள் உட்கார வைக்கிறோம்ல, அப்போ அந்த காட்சி வந்து உயிர் பெறும். ஒரு கிரியேட்டரா அந்த காட்சி உயிர் பெறுவதை நீங்க பார்ப்பீங்க. அது அந்த ஆர்டிஸ்ட் வந்து நிற்கும் போது தான் பூர்த்தி ஆகும். அப்படி அவர் அந்த இடத்துல வந்து உட்காந்ததுமே அவர் நடிக்க போற அடுத்த அந்த 10-15 விஷயங்களை பத்தி என் மைண்ட் யோசிக்கவே இல்லை. கூப்பிட்டு உட்கார எங்கப்பா சரியா போயிடும் அப்படின்னு நினைச்சிட்டேன். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஸ்கிரீன் ப்ரெஸஸ் உள்ளவர். நான் சின்ன வயசுல இருந்து பார்க்கணும்னு சொன்னா கோச்சுப்பாரு. சீரியல்ல அவர் நான் பார்த்துட்டு இருக்கேன். அவருடைய குரலுக்கு நான் ரசிகன். அவர் வந்து இன்னும் நிறைய வித்தியாசமான கதாபாத்திரங்கள் பண்ணணும். தமிழ் சினிமா அவர் இன்னும் நல்லா பயன்படுத்திக்கணும். என்கிட்ட அடிக்கடி கேவி ஆனந்த் சார் பேசும்போது அவரை பற்றி சொல்லுவார். இதை நான் இன்னும் அவர்கிட்ட சொன்னதில்லை. கேவி ஆனந்த் சார் அவருக்கு ரொம்ப பிடித்த ஒரு இயக்குனர். எனக்கு என்னோட முதல் படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கு அவர் வந்திருந்தார். நாங்கள் எப்போ பேசினாலும் நடிகர்களை பற்றி பேசும்பொழுது அதில் போஸ் வெங்கட் சாரோட பேர் வரும். அடுத்தது எங்கள் அண்ணன் சிவா அண்ணன். உண்மையிலேயே நான் அவரை நடிக்க கூப்பிடும் போது என்ன நினச்சேன்னா, ஒரு பெரிய இயக்குனர், அப்புறம் இன்னைக்கு ஒரு பெரிய ஹீரோவோட தொடர்ந்து பயணம் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் யார், தாடி கட்டிலாம் வச்சுட்டு ஆள் ஒரு மாதிரி இருந்தார். அப்புறம் அவர் யார், அவர்கிட்ட எப்படி அணுகணும் அப்படின்னு ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கு. அந்த தயக்கத்தை வந்தோன்னே உடனே உடச்சிட்டாப்புல. பல நாட்கள் வந்து ஷூட்டிங் உட்கார வச்சுட்டு அவர் நான் சும்மா உட்கார வச்சுருக்கோம். பாண்டிச்சேரியில் கிளைமேக்ஸ் ஷூட் பண்ண போயிட்டு 3 நாள் அவரை நாங்கள் சும்மா வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. எங்கள் எல்லாருக்கும் அண்ணன்னு உரிமையாக கூப்பிடக்கூடிய ஒரு இடத்த கொடுத்துருக்காரு. இந்த படத்தினோட வெற்றியில் நான் உண்மையாக சொல்கிறேன், எனக்கு இருக்கிற சந்தோஷத்தை விட ஒரு படி மேலே, இங்கே இருக்கிற எல்லாரோட சந்தோஷத்தை விட ஒரு படி மேலே சந்தோஷம் வந்து அண்ணனுக்கு இருக்கு. அண்ணன் வந்து ஒரு பரிசுத்த இதயம், உள்ள இருக்கிற மனசு வந்து ஒரு அன்மையான மனசு. நான் அண்ணன் பேசும்போது அண்ணனோட அம்மாவுடைய முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தேன். மேலேருந்து உட்காந்து தன் மகன் பேசுவதை அவ்வளவு ரசிக்கிறாங்க. அவங்களோட அந்த லவ்வையும் அந்த ரிலேஷன்ஷிப்பையும் பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் மனசார சொல்றேனே, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்யூ. பாலசக்திவேல் சார், அவர் தான் பண்ணணும், வேற யாருமே பண்ணக்கூடாதுன்ற முடிவோட இருந்தேன். இன்னைக்கு ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நைட் அவர் ஒய்ஃபோட படம் பார்த்துட்டு பேசினாரு. அவங்க சாரோட ஒய்ஃப் மேடம் வந்து ஒரு 1/2 hour பேசினாங்க. பல்ச்சுன்னு ஒன்று போட்டுட்டு இது நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னு வேற சொன்னாங்க. ஐ குட் விஷுவலைஸ் அவங்க வந்து அவரோட சீக்ஸை ஸ்லாப் பண்ணுறது. அவரை கஷ்டப்படுத்திருக்கேன் அந்த படத்தில். அவரை பயங்கரமாக ஓட வச்சிருக்கேன், ஓடியார வச்சிருக்கேன். பல இடங்களில் வந்து அவர்கிட்ட நிறைய டேக் வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து ஒரு இயக்குனர்னு பார்க்காம ஒரு செட் அசிஸ்டன்ட் ஒர்க்கு கிட்டத்தட்ட பல இடங்களில் அவர் எனக்காக நீ நவரு அப்படின்னு அந்த வேலையை பார்த்துருவார். அண்ணன் கூட திடீர்னு அசிஸ்டன்ட் டைரக்டரோட உள்ளே சேர்ந்து வந்து க்ளீன் பண்ணிட்டு இருப்பாரு, பொசிஷன் கொடுக்க சொல்லிருப்பாரு, நீங்கள் வந்து ஓரமாக உட்காருங்க அப்படின்னு சொல்லுவேன். பாலசக்திவேல் ஒரு குழந்தை. எங்கள் செட்டில் யார் வந்தாலும் அவர் கண்ணத்தையும் மீசையும் பிடிச்சி கிள்ளிட்டு அவர் டெடிபேர் மாதிரி ஒரு இருக்கு அவருக்கு ஒரு கட்டி அணைச்சி கட்டி ஒரு ஹக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் எங்கள் வேலையை ஆரம்பிப்போம். அது ஒரு ஹாப்பி சோல், ஒரு நல்ல எனர்ஜி, ஒரு அருமையான மனுஷன். அவர் பெரிய டைரக்டர். காதலுங்கிற ஒரு படம் வந்து தமிழ் சினிமாவில் வெளிவந்த சிறந்த 50 படங்கள்னு எடுத்தீங்கன்னா அதில் காதல் வந்துடும். அப்பேற்பட்ட ஒரு டைரக்டரோட என் படத்தில் வேலை செஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருந்தது. அவருக்கு ரொம்ப நன்றி. வேறு யாராவது மிஸ் பண்ணிட்டேன்னா? ஓகே, கம்மிங் பேக் டு மை ஆனந்த் அண்ட் திவ்யா. ரமேஷ் கோச்சிக்கு போகிறான். ஆல்ரெடி ஆடியோ லான்ச்சில் உன் பேர் சொல்லன்னு கோச்சிக்கிட்டா. ஆடியோ லான்ச்சில் டைமே இல்லை. நன்றி, ரொம்ப நன்றி. ரமேஷ் வந்து என்னோட குடும்ப உறுப்பினர் மாதிரி, என்னோட நண்பர் மாதிரி. இந்த படத்தில் வந்து ரமேஷ்க்கு நான் 20 நாள் தான் ஃபஸ்ட்டு டேட்டு கேட்டேன். வேற ஒரு படத்தில் மாட்டிகிட்டு இருந்தான். கடுமையான சூழ்நிலையில் இன்னொரு படத்தை தியாகம் செஞ்சுட்டு ஒரு இயக்குனருக்கு வந்து நோ சொல்லிட்டு தான் இந்த படம் எனக்கு ரமேஷ் வந்து பண்ணி கொடுத்தான். அவருக்கு, ரமேஷ் திலக்குக்கு வந்து மிகவும் நன்றி. ஏன்னா அவர் கமிட் பண்ணதை தாண்டி ஒரு 20 நாள் இந்த படத்தில் வந்து அவர் நடிச்சு கொடுத்தாரு. அதுக்கு அவர் அதிகமாக சன்மானம் எதுவும் பெற்றுக்கொள்ளவில்லை, கொடுக்கறதாகவும் இல்லை. ஆமாம். ஸோ ரமேஷோடைய பங்களிப்பு வந்து ஒரு திருப்திகரமான பங்களிப்பு ஆஃப்டர் ஒரு நாள் கூத்து. இன்னும் நிறைய ரமேஷ் வந்து கேரக்டர் ரோல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து விரும்புகிறேன். அதனால் ரமேஷுக்கு வாழ்த்துக்கள். நடிகர்கள் முடிச்சுட்டு வந்துடுறேன். அதர்வா அண்ட் நிமிஷா, உண்மையிலேயே திவ்யா ஆனந்த கதை வந்து திரைக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா அந்த கதை என்கிட்ட பல வருடங்களாக இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரதான தயாரிப்பாளர்கள் எல்லாருக்குமே இந்த கதை வந்து ஓரளவுக்கு தெரியும். பட் இந்த கதையுடைய மையத்தை ஒரு ப்ரொடியூசர் புரிஞ்சிட்டதும், ஒரு டைரக்டர் அந்த அலைவரிசையோட வந்ததும், அது சாத்தியப்பட்டது எப்படின்னா, அதுக்குள்ளே வந்து ஒரு ஹீரோவும் ஒரு ஹீரோயினும் வரும்போது தான். இப்போ நிமிஷாவை எடுத்துக்கிட்டோம்னா, எனக்கு நிமிஷாக்கான அறிமுகம் வந்து தொண்டி முதலும் படம் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு சீன் வரும் ஃபஹத் ஃபாசிலோட. இவங்க வந்து அவங்ககிட்ட கேட்குவாங்க, நீ செயின் எடுத்து வாயில் போட்டதை நான் பார்த்தேன், நீ பொய் சொல்கிற அப்படின்னு. சூரஜ் வெங்காயமோட ஒரு பக்கத்தில் இருப்பார்.
கோவமாக வந்து ஃபகத் கிட்ட வந்து அவங்க நடிப்பாங்க. நான் உண்மையிலே ஆச்சரியமாக பார்த்தேன். ஃபகத் என்பது ஒரு மாபெரும் நடிகன். நிமிஷாவுக்கு வந்து அது முதல் படம். அவங்க அந்த நடிகன் முன்னாடி அப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸை ஒரு ஆர்டிஸ்டால கான்ஃபிடென்ட்டாக தைரியமாக முதல் படத்தில் கொடுக்க முடியும்னா அப்போ இந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அடுத்தது எனக்கு தெரிஞ்சு நான் நயட்டு பார்த்தேன்னு நினைக்கிறேன். நயட்டுலேயும் வந்து எனக்கு வந்து ஒரு ஷாக்கிங் பெர்ஃபார்மன்ஸாக இருந்தது. கிரேட் இண்டியன் கிச்சன், ஒரு வாட்டியும் அந்த கிச்சனுக்குள்ளே அவங்க போகும்போதும் அவங்க அனுபவித்த அந்த வழியை நானும் அனுபவித்தேன். ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் சித்தால பார்த்துருக்கோம், ஜிகர்தண்டால பார்த்துருக்கோம், மாலிக்கில் பார்த்துருக்கோம். நிமிஷாவிடம் இருப்பது ஒரு விதமான வரம் நடிப்பை பொறுத்த வரைக்கும். அது அவங்களுக்கு தெரியாது. அதுதான் அதோடைய சிறப்பும் கூட. நீங்கள் எல்லாரும் அவங்கள ஒரு பயங்கரமான ஆக்டர்னு சொன்னதில் 1% கூட அவங்களோட மைண்டில் ஏறல. இப்போ அவங்க மைண்டெல்லாம் என்ன இருக்குன்னா, இன்னொரு ஷூட்டுக்கு போனோம், அங்கே ஒரு டைரக்டர் வெயிட் பண்ணிட்டு இருப்பான், இவன் என்ன இவ்வளோ போட்டு பேசிட்டு இருக்கானே, நீ எல்லாம் தேவையில்லை, நான் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன், என்னை விடு, நான் ஷூட்டிங் போகிறேன், அதானே சாரு அண்ணாட்ட சாரி சொல்லிடலாமா சாரு அண்ணாக்கு. ஸோ இந்த 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 இன்னசென்ஸ் இருக்குல்ல, இந்த அன்பு இருக்குல்ல, அது ஒரு பியூரான ஒரு பியூரஸ்ட் ஃபார்மில் இருக்குது. அது எங்கள் படத்துக்கு கிடைச்சது ஒரு பிளெஸிங்னு நினைக்கிறோம். எங்களோட என்டையர் க்ரூ அண்ட் ப்ரெஸ் அண்ட் காஸ்ட் சார்பா தேங்க்யூ ஸோ மச் திவ்யா. வித்தவுட் யூ திஸ் ஃபிலிம் வுடன்ட் ஹவ் பீன் கம்ப்ளீட். தேங்க்யூ ஸோ மச். இந்த திவ்யாவை பார்த்துக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு ஆனந்த தேவை. அதர்வா பிரதரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்போம், நிறைய நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. அவர் இண்டஸ்ட்ரியில் வந்து 10 வருஷத்துக்கு மேலே இருக்காரு. ஒரு மிகப்பெரிய நடிகருடைய மகனாக இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு எந்த நடிகர் தன்னுடைய உடலை சரியாக மெயின்டைன் பண்ணுறாங்களோ, ஒரு டிசிப்ளினை கடைபிடிக்கிறாங்களோ, அவங்ககிட்ட டிசிப்ளின் இருக்குதுன்னு அர்த்தம். டிசிப்ளின் இல்லாமல் அவங்ககிட்ட ஒரு உடலை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. அது என்ன தேவைன்னு எனக்கு தெரியும், நான் போராடிட்டு இருக்கேன் 10 வருஷமா. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் மீட்டிங் எனக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸை கொடுத்தது. ஏன்னா ஒரு ஹீரோ இதைத்தான் ரசிப்பார்னு தமிழ் சினிமாவில் காலங்காலமாக பல இயக்குநர்களுக்கு அந்த ஹீரோவை சுற்றி இருக்கிறவங்க ஒரு கற்பிதத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோக்குனா இப்படி தான் கதை பண்ணணும், ஹீரோக்கு இப்படி தான் கதை சொல்லணும்னு. நான் முதல் முறையாக ஹீரோக்கு நான் அதர்வாக்கு கதை சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணது என்னன்னா, அப்படிலாம் இல்லை. ஒரு ட்ராமாவை அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க, ஒரு காமெடி அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க, ஒரு எமோஷன் அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. அப்போ இவங்களை பற்றி நம்ம கேள்விப்படுறது வந்து சரியா தவறா அப்படின்ற ஒரு குழப்பம் வருது. ஸோ இந்த கதை அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்ததுக்கான காரணம் அதர்வாவுடைய இந்த கதை தேர்வும் ரசனையும். இந்த கதையில் அந்த ஆனந்த் திவ்யாங்கிற கதாபாத்திரத்து மேலே அவர் வச்ச அன்பும் நம்பிக்கையும் எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் நெல்சன். நான் ரொம்ப கிளியராக சொல்கிறேன், இந்த ஃபஸ்ட்டு 45 மினிட்ஸ் நான் வந்து அவருக்கு நரேட் பண்ணும்போது ட்ராமா அவர் பயங்கரமாக என்ஜாய் பண்ணார். அங்கேருந்து அவர் ஷூட்டிங் போகும்போது ஒரு வாட்டி என்கிட்ட சொன்னது என்னென்னா, அதை குறைச்சிடாதீங்க, அதை குறைச்சிடாதீங்க, அதை குறைச்சிடாதீங்க, அதை குறைச்சிடாதீங்க. இதை தான் திரும்ப திரும்ப சொன்னார். நான் நினைத்த மாதிரி எல்லாம், அப்புறம் நமக்கு இருந்த சூழ்நிலைகள், நமக்கு இருந்த சேலஞ்சஸ், இது எல்லாத்துக்குள்ளேயும் உங்களோட ஒத்துழைப்புக்கும் நேரத்துக்கும் நம்பிக்கைக்கும் நன்றி. நான் கொடுத்த வார்த்தையை காப்பாற்றிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல படம் கண்டிப்பாக தானே உங்கள் கரியரில் அப்படின்னு நான் ப்ராமிஸ் பண்ணேன். ஐ திங்க் ஐ டெலிவர்ட். ஐம் வெரி ஹாப்பி. நிச்சயம் நாங்கள் இன்னொரு படம் கண்டிப்பாக ஒர்க் பண்ணோம். அது இதை விட இன்னும் பெட்டர் படமாக கொடுக்கறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். மிக்க மிக்க நன்றி. இந்த படத்தினுடைய வெற்றிக்கு ஒரு தயாரிப்பாளர் எந்த அளவுக்கு காரணமோ, ஒரு இயக்குனர் எந்த அளவுக்கு காரணமோ, அந்த படத்தினுடைய இணை இயக்குனர் அந்த அளவுக்கு காரணம். என்னோட இணை இயக்குனர் நான் சொல்கிறேன், என்னோட இணை இயக்குனர் நாகராஜன். ஃபரானாக்கும் அவர் தான் இணை இயக்குனர், இந்த படத்துக்கும் அவர் தான் இணை இயக்குனர். இது வந்து நான் ஒரு குறுகிய காலகட்டத்தில் நான் ஷூட்டிங்கு போனேன். இதை ஒரு ஷார்ட் நோட்டீஸில் எனக்கு எடுக்கிறதுக்கான கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது வந்து என்னுடைய கோ டைரக்டர் தான். அவர் வந்து என்னோட நண்பர், என்னோட ஃப்ரெண்ட், என்னோட மென்டர், ஃபிலாசபர், அதுக்கப்புறம் நிமிஷாவுடைய ப்ளே பார்ட்னர், அதர்வாவுடைய பட்டி, அப்புறம் எங்கள் எல்லா டீமுக்கும் அவர் நாக்ஸு, அப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு வந்து ஸ்னேக்ஸு, ஸோ அப்புறம் வந்து அண்ணனுக்கு வந்து தம்பி வரமாட்டாப்புல, கூச்சப்படுவாப்புல, அண்ணனுக்கு வந்து தம்பி. எனக்கு வர வேண்டிய ப்ரெஷரில் 99% ப்ரெஷரை தன் தோள்களில் சுமர்ந்து இந்த படத்தினுடைய வெற்றிக்காக ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் உழைச்சிட்டு இருக்கிற நாகராஜுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. பல நேரங்களில் நான் வந்து நினச்சி பார்த்துருக்கேன், நாகராஜ் இல்லைனா நமக்கு ரொம்ப டைட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் தேங்க்யூ. இதுக்கு மேலே பேசினா கஷ்டமாக இருக்கும். நன்றி.